ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெர்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே தெரியாம திடீர்னு சர்ப்ரைஸா வந்து நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட் as well as ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க vlogsல. மாதா கோயிலில் தான் நம்ம மீட் பண்ணோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. அவங்களால வர முடியாமல் போச்சு நம்ம வீடு கிராப்ராஸ்துக்கு. ஸோ வந்து ஒரு 1 வீக் தள்ளி வந்திருக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு நம்ம ஜாலியாக எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்றத பாருங்க. வாங்க 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 வாங்க. வெல்கம் வெல்கம். சொல்லவே இல்ல. அம்மா பாத்தியா? புது வீட்டுக்கு கூப்பிட்டா பழைய வீட்டுக்கு வரீங்க. சர்ப்ரைஸ் அம்மா எங்க தெரியுது பிள்ளைங்களாம் வந்து. அதான் நானும் உணர்வு பார்த்தேன். சின்ன ஜாலி. அப்பா அம்மா கூட போறது பூமர் கரெக்டா? அப்ப நம்பர் 1 பூமர் உலகத்திலே நீ ஒருத்தன் தான்டா. எங்க போனாலும் தொத்திக்கிட்டு வரவன். எவனையும் கூட வரமாட்டான் கூப்பிட்டா. நேத்து நைட்டு கேக்குதுப்பா, அம்மா ஜாலி ஹாலிடேஸ் கோவா பண்றாங்கடா அப்படி. அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறோம், கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்படின்றான்னா கோவா கேக்குது. கோவா முதல்ல பாண்டிச்சேரி போயிட்டாங்க. எந்த பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பாண்டிச்சேரி போடா அப்படின்னு சொல்லுவாங்களா? உன்னை சொல்லி இருக்கிறோம் பாரு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், டெய்லி காலையில எழுந்து எங்க காலை கழுவி தலையில தெளிச்சுன்னு போகணும் தண்ணி எடுத்து. இன்னைக்கு வரும்போது பாருங்க, உங்க அம்மா வந்து பொண்ணு மாதிரி வந்துட்டாங்க, நீங்க 2 பேரும் ஆயா மாதிரி வந்துட்டீங்கன்றாங்க உங்க அம்மாவை. ஆமா சீரியஸாவே நான் கொஞ்ச நேரம் அப்படி பாக்குறேன், முகத்தை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பொண்டாட்டி நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத பாருங்க. இப்போ புருஷன் சாப்பிடுறது பருப்பு பொடி, சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், தயிர், மோர். பொண்டாட்டி விரும்பி சாப்பிடுவது மட்டன் கிரேவி, பிரியாணி, அல்ஃபாம் சிக்கன். அது மகன் சாப்பிடுவது. நீ அதுல இருந்து எடுக்காமையா விட்டுற போற நீனு? ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க பழைய வீடு இப்பதான் பாக்குறாங்க, புது வீடு இப்பதான் பாக்குறாங்க. அங்கங்க ஹோட்டலா மீட் பண்ணுவோம், அப்படியே பிரிச்சு போயிடும். இந்த டைம் மாதா கோயில்ல தான் மேக்ஸிமம் மீட் பண்ணுவோம். அப்புறம் நாங்க பாண்டிச்சேரி வந்தோம் அப்படின்னா மீட் பண்ணுவோம். ஹோட்டல்ல அந்த மாதிரி வெளியில எங்க மீட் பண்ணுவோம். நாங்க அவங்க வீட்டுக்கு கடலூர் வீட்டுக்கு போயிருக்கோம், பாண்டிச்சேரி வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கோம். அவங்க தான் இது பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போனோம். இதுதான் ஓஎம்ஆர் வீட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போனோம். வீடியோவில் பார்த்தீங்களா வீடை? இப்போ நேரில் பார்க்க போறீங்க. என்ன ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு வரீங்க கிஃப்ட்டை? ஒரே அடியா மேலே ஏறி டயர்டாகி அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருவோம். என்ன பச்சை? கல் இல்லையா? ஓ, நாங்கள் பச்சையெல்லாம் பார்க்கல. அங்கே இது இருந்தது, சரி ஓகே இது நல்லா இருக்குன்ட்டு இது அப்படியே வாங்கிட்டோம். அது ஒன்று தாங்க கடுப்பாக இருக்குது. எப்படா வீடு முடியும் அப்படின்னு தான் தோணும். என்னப்பா ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டியா? அந்த லாஸ்ட் இது இல்லை, இப்போ தான் நான் தான் ஆஃப் பண்ணேன். கரெக்டு தான், அந்த லாஸ்ட் இது. அங்கே அந்த 2 பேருக்கும் ஒரே பால்கனி. 2 பேருக்கும் வெளில போகிறதுக்கு ஒரே என்னப்பா சொன்ன? உன் டெய்லரிங் மிஷினாப்பா? டெய்லரிங் மிஷின் தூங்குற ரூம் இது. 5th பெட்ரூம் இஸ் டெய்லரிங் மிஷின் ஸ்லீப்பிங் ரூம். பா எங்க ஏரியா வேடந்தாங்கல் மாதிரி
காலையில எல்லா பறவைகளும் இருக்கும். பால்கனி பாத்தீங்களா? நீ கீழே இருந்த ஒரு ரூமை காமிச்சியா? ஓ, அங்க ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாவா அது? நோட் பண்ணியா? உங்க அம்மா சின்ன வயசுல பயங்கரமான தீனி பண்டாரமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடுற விஷயத்த பார்த்தா கொக்கு பார்த்தா கொக்கு கறி வேணும். சிட்டுக்கு ஏறி வரமே எவ்வளவு இளமையா பூஸ்டா இருக்கிறோம். எல்லாத்த விட இதான டாப்பா இருக்குது. ஆனா அதை காண்டு பிடிச்சவங்க மட்டும் ஒத்துக்கவே மாட்டான். இந்த மாதிரிலாம் நீங்க 2 பேரும் உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா ஃபைனலா அவங்க போகும்போது சரியான பூமர்ஸ் ரெண்டும் அப்படின்ட்டு போயிடுங்க. சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிடுங்க. டிபேட் பண்ணிருக்கிறியா? இப்போ எல்லாத்தையும் பார்த்து இவங்க கூட வாய் கொடுத்து ஜெயிக்கிறோம் பாரு. இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றிதான். என்னோட சொத்து அப்படியே வந்து நீ வந்து உங்க பாட்டிக்கு கால் பாட்டியே தாத்தாக்கு பால் போட்டு கேட்டு இங்க கால் போட்டு கேட்கறேன். என்னலாம் பண்ணாங்க? அது மலேசியா ஃபிளமிங்கோ, இது வந்து மணிமங்கலம் ஃபிளமிங்கோ. பிங்க் கலர்ல தான். ஆமா ஆமா, நமக்காக ஃபார்ம் பண்ணது. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் வந்து நமக்காக gift கொண்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் தான் கூப்பிட்டாங்க. ரெண்டு gift வந்திருக்கு. தெரியல. என்ன gift? என்ன gift? ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணுங்க. அப்படி அன்பாக்சிங். ஓ, இது என்ன? ரெண்டுத்துலயுமே மார்டின் இம்ப்ரஸ் பாண்டி தான போட்டுட்டீங்க. இல்ல அதுல எம்ப்ரஸ் உங்க பேர் ஒண்ணு இல்ல ஒண்ணுன்னு போட்டாங்க. இதுல வந்து மார்டின் எம்ப்ரஸ் இருக்கு, இல்ல எம்ப்ரஸ் மார்டின் இருக்கு. அப்ப அங்கிள் எது வாங்கினாலும் உங்க அம்மா பேர் தான் வரணும். நான் குக்கர் வாங்கல, குக்கர் கொடுத்தாங்க. இது என்ன? குக்கரா? இது அது என்ன? குக்கர் வாங்கல. இது ஹாட் பேக். இல்ல அது ஸ்டீமர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல அதான் போட்டேன். நீ கொல்கட்டை செய்யறதெல்லாம் ஜாஸ்தி பாரு, அதனால இதை வாங்கி வந்துட்டாங்கப்பா. Thank you so much. யூஸ்ஃபுல்லான gift இது. ஆமா. நான் வாங்கல. நான் வாங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. நான் அவ்வளவு திங்ஸ் வாங்கினேன். குக்கர் புதுசு வாங்கல. இல்ல அவங்க மைண்ட கேட்ச் பண்ண வேண்டாம்ட்டாங்க. இல்ல அவங்க என் வீடியோ உண்டிப்பா பார்த்துருக்காங்க. இவன் என்னெல்லாம் வாங்கியிருக்கா, அதை வாங்காத என்னடா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரு கிளாக் தரலையாமா? கிளாக் இதை தந்தாங்க. ரெபேக்கா கொடுத்துச்சு. ரெபேக்கா கொடுக்கல. நீ ரெபேக்கா நீ போய் வாங்கி வாங்க. இல்ல அன்பா கேக்குறீங்க. இப்ப நீங்க வந்து நீங்க நல்லா என்கிட்ட பேசி பழகுறீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அக்கா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கேட்கும் போது நான் என்ன சொல்லுவேன்? ரெபேக்கா எனக்கு ஒரு இந்த கடைக்கு ஒரு வாட்ச் கொடுத்துருக்கு, ரெபேக்கா போய் வாங்கிடுவா ரெபேக்கான்னு சொல்லிட்டேன். ரெபேக்கா போய் வாங்கிட்டு கொடுத்துருச்சு. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆக்சுவலி ப்ரீ பிளான்ட். முதல்ல என்ன கேட்டா, அங்கதான் நாங்க லைட் எல்லாமே வாங்கணும். அப்ப என்ன சொன்னா, எனக்கு இந்த வால் கிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா, இது ஒன்று வாங்குப்பாங்க. வேணாம்ப்பா இப்ப வாங்காத, யாராவது ஒன்று கூப்பிட்டு கேட்பாங்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்ப கடையோட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டு மோமோஸ் செஞ்சுட்டாங்க கொழுக்கட்டைன்னு சொல்லு. அது ஏன் நீ செய்ய மாட்டே? அப்புறம் இட்லி இல்ல ரெண்டு யூஸ்ஃபுல்லான பொருள் வந்து ரெண்டுமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே நான் பெண்டிங் வச்சிருந்தேன், அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டுமே வந்துச்சு. என் பக்கெட் லிஸ்ட்ல என்னோட அமேசான் கார்ட்ல இருக்கு பண்ணணும். ஆமா, ஏற்கனவே போட்டு வச்சிருப்பா, அதெல்லாம் டெலீட் பண்ணோம். என்னென்ன வேணும் வேணாங்கிறதுல பை பை பை. ஸ்டே பண்ற மாதிரி வாங்க. நம்ம எல்லாரும் புது வீட்டுல போயிட்டு வேளாங்கண்ணில மீட் பண்ணுவோம். ஆமா, அடுத்து வேளாங்கண்ணி தான். சரி, நெக்ஸ்ட் வீக் வந்தா சொல்றேன். சொல்லுங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களால அந்த டைம்ல வர முடியல, பொண்ணுக்கு எக்ஸாமு, உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க, அதனால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில திடீர்னு பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா கிளம்பி வந்திருக்காங்க. மௌலிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இந்த வீடு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா 2 வீட்டுக்குமே வந்ததில்ல. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அப்பப்போ அங்கங்க வருவாங்க, அப்படி அப்படி கிளம்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க.
இந்த டைம் வந்து மௌலிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நாங்க சர்ப்ரைஸா வரோம், அம்மா கிட்ட சொல்லாத, கிட்ட வந்துட்டு சொல்றோம், வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சு விடு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. காலையில இங்க உட்காந்துட்டு இருந்தான். உட்காந்துன்னு இருந்தப்போ ஏதோ ஃபோன் வந்தது. அப்போ எங்கிட்ட வந்து 6:35 கொடு, ஏதோ வாங்கணும் அப்படின்னு. நான் நினைச்சேன் ஏதோ அமேசான் கொரியர் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துன்னு வெளியில பேசினே போனான், வாங்க 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 அப்படின்ட்டு. நான் நினைச்சேன் சரி அமேசான் கொரியர் தான் ஏதோ வருது போல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில போனா போய் அவங்களை கூட்டின்னு வரான். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க இந்த பழைய வீடு புது வீடு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க OMR வீட்டுக்கு ஆல்ரெடி அவங்க வந்திருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அதனால மோனா ரிசப்ஷனுக்கு வந்தாங்க தெரியுமா, மோனா ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம OMR வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் எதுக்குப்பா வந்தாங்க, நம்ம என்கேஜ்மெண்ட் இவளை கூப்பிட மறந்துட்டோம். அந்த டைம்ல கூப்பிடல, எங்களுக்கு டென்ஷன்ல நிறைய பேர்த்த கூப்பிடல, அதனால என்கேஜ்மெண்ட் கூப்பிடல. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா போனா கண்டிப்பா இவங்க வீட்டுக்கு நான் போன் அடிச்சு அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுவேன், நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னால அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்களும் சென்னை வந்தாங்கன்னா வருவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் சென்னை வந்து ஒரு 3 நாள் இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம ஏதோ பிஸியா இருந்தோம், ஊர்லயே இல்ல, எங்க லங்காவில இருந்தோமா, அதான் எங்கேயோ இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அந்த மாதிரி ஃபாரின் டூர் ஏதோ போயிட்டோம். அப்புறம் வந்துட்டு பெங்களூர்ல எங்கேயோ இருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ அந்த இதுல மாட்டிக்கிட்டோம். இருந்ததுன்னா அவங்க 3 நாள் 4 நாள் இருந்தப்ப இங்க வந்துருப்பாங்க. அதனால அவங்க அன்னைக்கும் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயுமே நாங்க எங்க மீட் பண்ணுவோம்னா ஏதாவது ஜங்ஷன்ல மீட் பண்ணுவோம், இல்லைன்னா வேளாங்கண்ணி மாதா கோயில்ல ஃபீஸ்ல எல்லா நாளும் மீட் பண்ணுவோம். எல்லா நாளும் அங்க கூடவே இருப்போம், அங்க நம்ம பார்த்துப்போம். பாண்டிச்சேரி போனா நான் அவங்கள கூப்பிடுவேன், அவங்க வந்தாலும் நான் இருந்திருக்கேன்னு சொன்னாலும் எங்களை பார்க்க வருவாங்க. அதனால அப்படியே மீட் பண்ணி அவங்க சென்னை வீட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்தாங்க. ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா போச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லா சர்ப்ரைஸ் பண்ணது நிஜமாவே எனக்கு சர்ப்ரைஸ் தான், ஷாக்கா தான் இருந்தது எங்களுக்கு 2 பேத்துக்குமே. அவங்க வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. நானே கூப்பிட்டு பேசணும்னு நினைச்சிருந்தேன், என்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரல அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க வந்தவனே ஓகே அப்படின்ட்டு ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ஜாலியா டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களும் ஹாப்பியா கிளம்பி போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க அடுத்தது வந்து பாண்டிச்சேரியோ இல்ல வேளாங்கண்ணியோ எங்கேயாவது ஒரு பக்கம் கூடி சீக்கிரத்துல மீட் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொடுத்த கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நான் வாங்கல, ஆல்ரெடி இப்பதானே குக்கர் புதுசு வாங்கினேன். அந்த குக்கரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட இங்க 4 குக்கர் இருக்கு, எதுக்கு தேவையில்லாம திருப்பி அதுல காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு குக்கர் அங்க எடுத்துட்டு போய் பெரிய குக்கர் வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அந்த குக்கரை விட அடுத்த சைஸ் குக்கர் 3 லிட்டர்ஸா 5 லிட்டர்ஸான்னு தெரியல, அந்த குக்கர் நான் என்ன பார்க்கல. ஆனா அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீமர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன், அதுவும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோட அமேசான் கார்ட்ல வந்து இதெல்லாம் நான் போட்டு வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்பெல்லாம் காசு இருக்கு அப்படின்னு தோணுதோ அந்த டைம்ல நான் ஆர்டர் போடுவேன். அந்த டைம்ல ஆர்டர் போடும்போது எனக்கு வாங்கிப்பேன். இப்போ அந்த கார்ட்ல இருந்து அது 2த்தையும் நான் டெலீட் பண்ணணும். டெலிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து வீடு வேலை எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க, எப்பத்துல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடு வேலைகள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டா கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியா போச்சு இன்னைக்கு டே ஃபுல்லா. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, என்னெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வந்து எப்ப பார்த்தாலும் விரதம் இருக்கிறதா, ஆனா டெய்லி நான்வெஜ் பத்தியே பேசினாரு, அப்புறம் எப்படி அந்த விரதம் அப்படின்னு. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க அதை சாப்பிடும் போது அவர் என்னதான் பண்ணுவாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பேசுறதுனால ஒண்ணுமே கிடையாது. இல்ல நிறைய பேர் கூட தான் சாப்பிடுறியாமா நீனு, இல்லையா நிறைய பேர் தான் அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன், அவள் தான். பட் நீங்க எல்லாம் சாப்பிடும் போது வந்து டெம்ப்ட் ஆகுது, அவள் தான். அது வார்த்தையா சாப்பிடணும்லாம் தோணாது, வார்த்தையா பேசுவேன், அவள் தான். இப்ப நிறைய பேர் ஹிந்துஸ் கூட தான் 40 நாள் எதுக்கோலாம் வரதா இருப்பாங்களே, அவங்களும் வந்து இந்த புரட்டாசியா நம்ம எல்லாம் இருப்பாங்க. அப்பெல்லாம் சாப்பிடும் போது இப்போ புரட்டாசி நான் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலலாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா நம்ம சொல்கிறோம், அவள் தான். நம்ம ஆண்டவருக்காக இருக்குமா, அதுதான் மெயின். வாயில் பேசுறதுனால அது வாயுள்ள போய் வயிற்றுள்ள போய் பின்னாடி வழியாக வரப்போதா, ஒன்றும் கிடையாது. நம்ம பேசுறது தான் சும்மா காமெடியா, அவள் தான். இன்னைக்கு கூட தான் மட்டன் என்ன சாப்பிட்ட நீனு? ஆக்சுவலா நான் மட்டன் பிரியாணி தான்ப்பா கேட்டேன். அவங்க என்னன்னாங்க 2 மட்டன் பிரியாணி தான் இருக்குது, மட்டன் குஸ்கா கொண்டு வருவான்னு தான் என் காதுல விழுந்தது. ஆனா மட்டன் சுக்கா கொண்டு வருவான்னு என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஓ மட்டன் சுக்கா பிரியாணி தான் கேட்டாங்களா அவங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. வரும்போது பார்த்தா பெஜாராயிட்டேன் நான், என்னடா இது மேல அவ்வளோ மட்டன் பீஸா இருக்குதுன்னு கேட்டா மட்டன் குஸ்கா பிரியாணி, என்ன மட்டன் சுக்கா பிரியாணி அப்படின்னாங்க. அவள் தான். அதனால என்ன இருக்குது, உடனே நான் டெம்டாய்த்துக்கு வாயில வச்சாதான் தப்பு. அது மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக ஆண்டவர்களால் ஈஸ்டர் மாஸ் கண்டு முடிச்சுட்டு வெளில வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிடுவேன். அப்படிதான் எல்லா டைம் பண்றேன். ஆமா, அது அவங்களுக்கே தெரியும் நீ என்ன பண்ணுவேன்ட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பண்ணுங்க. ஓகே, பாய்.